அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இனிமே அமெரிக்காவில் இம்போர்ட் செய்யப்படக்கூடிய, அதாவது வெளிநாடுகளில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு 25% அளவுக்கு வரி விதிக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2024 நிதியாண்டில் மட்டுமே 1,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு இங்கிருந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸை ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ ட்ரம்ப்போட இந்த உத்தரவுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்றதுல ஒரு சில நிறுவனங்களை நாம் பார்க்கலாம். இதில் முதலாவதா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க நேரடியாக எதுவும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது கிடையாது. ஆனாலும் இவங்களுடைய சப்சிடரியாக இருக்கக்கூடிய ஜாக்வார் லேண்ட் ரோவருக்கு முக்கியமான மார்க்கெட்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்கா, ஐரோப்பான்னு சொல்லி இவங்க நிறைய இடங்கள் அதில் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 4 லட்சம் வாகனங்கள் அவங்க வேர்ல்டு வைடாக சேல் பண்ணியிருக்காங்க. அதில் டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் முதலாவது அமெரிக்கா அப்படின்னு குறிப்பிடலாம். அப்போ இது அவங்களுக்கு ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப் எல்லாம் பார்த்தோன்னா யூகே அந்த மாதிரியான பிற ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. அதனால அங்கே இருந்து அனுப்பப்பட்டாலும் அவங்களுக்கு இந்த விதி பொருந்தும். அடுத்த நிறுவனம் ஏச்சர் மோட்டார்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் பைக்ஸை இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்களோட 650cc மாடல் இந்த பைக்குக்கு அமெரிக்கா தான் ஒரு முக்கியமான மார்க்கெட்டாக இருக்குது. அதனால இவங்களுக்கும் ஓரளவு இம்பேக்ட் இருக்கும்னு சொல்லப்படுது. அடுத்ததா சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோ காம்பனன்ட்ஸை அதிகமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய முக்கியமான நிறுவனங்களில் முன்னணியில் இருக்காங்க. இவங்க அமெரிக்காவுக்கு அதிகமாக பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெஸ்லா, அதே மாதிரி ஃபோர்டு, இந்த மாதிரியான கம்பெனிஸ் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்டோ காம்பனன்ட்ஸை இங்கே இருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு இதில் கண்டிப்பாக நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் கூட இவங்களுக்கு யூஎஸ்லேயே மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்குது. அதனால இவங்க இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களை ஷீல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. இறுதியாக சோனா பிஎல்டபிள்யூ. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க டிஃபரன்ஷியல் கியர்ஸ், ஸ்டார்டர் மோட்டார்ஸ், இது மாதிரியான காம்பனன்ட்ஸை எல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இவங்களுக்கு 66% அளவுக்கு ரெவென்யூவே ஐரோப்பாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் தான் கிடைக்குது. அப்போ இவங்களுக்கு இதில் நிறைய இம்பாக்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட இவங்க ஒரு 5 ஆண்டு திட்டம், அதாவது இந்த 2 இடங்களில் மட்டும் இவங்களோட ரெவென்யூ வச்சுக்காம அதை டைவர்சிஃபை பண்ணுறாங்க. அதாவது எங்கன்னு பார்த்தோன்னா ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, இந்த நாடுகளில் இருந்து ஒரு 50% அளவுக்கு ரெவென்யூ வர மாதிரி இவங்களுடைய திட்டம் அமைந்திருக்கு. அதுக்கு இவங்க ஸ்விட்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது.